ஹலோ மக்களே! நீங்க இன்னையிலேருந்து 30 நாளைக்கு சுகர் கட் பண்ணீங்கன்னா, உங்க உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு தெரியுமா? வெயிட் லாஸ் மட்டும் இல்லங்க. உங்க ஃபேஸ் க்ளோ ஆகலாம், உங்க எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகலாம், உங்க பெல்லி ஃபேட் கூட ரெடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகர் கட்னா வெறும் சுகர் அண்ட் ஸ்வீட்ஸ மட்டும் கட் பண்றது கிடையாது. ஆக்சுவல் சுகர் கட்னா என்ன? அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு சுகர் கட்னா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சுகர் கட்டோட பெனிஃபிட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால நிறைய பேர் சுகர் கட் பண்றது உடம்புக்கு நல்லது, அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க, லைஃபே சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல சுகர் கட்னா என்ன, சுகர் கட் பண்ணா பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், எவ்வளவு சுகர் எடுத்துக்கிட்டா சேஃப், நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ல எங்கெங்கெல்லாம் சுகர் ஒளிஞ்சிருக்கு, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணுமா, இந்த 5 விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சுகர் கட்னா வெறும் ஸ்வீட் கட் பண்றது மட்டும் இல்ல, டீல போடுற சுகர், கூல் ட்ரிங்க்ஸ், சாக்லேட், கேக்கு, பிஸ்கெட், ஐஸ்கிரீம், இது எல்லாத்துலயுமே ஆடட் சுகர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆனா ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சுகர் நேச்சுரல் சுகர். மற்ற ஐட்டம்ஸ்ல உள்ள சுகரும் ஃப்ரூட்ஸ்ல உள்ள சுகரும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்னா, இதுல சுகர் மட்டும் இல்லாம அதுல ஃபைபரும் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், வாட்டர் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பாடி பாத்தீங்கன்னா ஸ்லோவா அதை டைஜஸ்ட் பண்ணும். ஆனா நீங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது உங்களோட பிளட்ல உள்ள சுகர் சடனா ஸ்பைக் ஆகும். இங்கதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சுகரை கட் பண்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன பெனிஃபிட் நடக்கும்? பெனிஃபிட் நம்பர் 1, ஸ்டேபிள் எனர்ஜி. உங்க டே டு டே லைஃப்ல, காலேஜ்ல, ஆஃபீஸ்ல ஈவினிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்துல நீங்க டீயோ காஃபியோ சாப்பிடும் போது உங்க பிளட் குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க சாப்பிட்ற டீலையும் காஃபிலையும் சுகர் இருக்கு. ஸோ சுகர் உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி கொடுக்கும். பட் அது கொஞ்ச நேரத்திலேயே டிராப் ஆயிடும். அப்போதான் நீங்க டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதே நீங்க சுகரை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க எனர்ஜி ஸ்டேபிளா இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். உங்க டெய்லி ஒர்க்கை நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். காஃபி, டீ குடிக்க கூடாதுன்னு சொல்ல, அதுல ஆட் பண்ற சுகரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். இது ஸ்மால் சேஞ்ச் தான், ஆனா உங்க உடம்புல ஒரு பிக் டிஃபரன்ஸ் தெரியும். பெனிஃபிட் நம்பர் 2, ஈஸியர் வெயிட் லாஸ். சுகர் கட் பண்ணா வெயிட் ஆட்டோமேட்டிக்கா குறையுமா? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நோ. ஏன்னு கேட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு முக்கியம் கேலரி டெபிசிட். யூசுவலா சுகர் ஃபுட்ஸ் எல்லாமே கேலரிஸ் அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு கூல் ட்ரிங்க்ஸை நீங்க டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிடுறீங்க, ஆனா அதுல ரொம்ப அதிகமான கேலரிஸ் இருக்கும். இதே நீங்க ரைஸ், வெஜிடபிள்ஸ், சிக்கன், எக்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்துக்கும், உங்க வயிறும் ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நீங்க சுகர் கட் பண்ணும்போது உங்க கேலரிஸ் நேச்சுரலா டிராப் ஆயிடும். அது நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸை விட இன்னொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்க. சுகர் நிறைய கன்சியூம் பண்ணும்போது நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் அதிகமா வரும், ஸ்கின் டல்லா தெரியலாம். எல்லாருக்கும் சேம் எஃபெக்ட் காட்டாது. ஆனா சுகர் ரெடியூஸ் பண்ணும்போதும் ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணும்போதும் உங்க ஸ்கின்னும் க்ளோ ஆகும். அப்புறம் உங்களோட சுகர் கிரேவிங்ஸும் ரெடியூஸ் ஆகும். ஒரு 2ல இருந்து 3 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். அதாவது சுகர் கிரேவிங்ஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அது உங்களோட டயட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1, டீல சுகர் போடுறோம்னு சொல்லிட்டு டீயை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆடட் சுகர்ஸ் நிறைய இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, பிரவுன் சுகர் ஹெல்த்தி, ஒயிட் சுகர் அன்ஹெல்த்தி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு மித்து தான். ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட ஒரே அளவான கேலரிஸ் தான் இருக்கு. ஸோ கேலரிஸை கம்பேர் பண்ணக்குள்ள பிரவுன் சுகர்லயும் ஒயிட் சுகர்லயும் சிமிலர் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தான் இருக்கு. மிஸ்டேக் நம்பர் 3, நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுகரை கட் பண்ணிட்டு ஹனி நிறைய எடுத்துப்பாங்க. ஹனிலையும் நிறைய கேலரிஸ் இருக்கு. ஹனியை நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா லிமிட்டடா உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 4, ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் கம்ப்ளீட்டா ராங். ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்க கடையிலலாம் சாப்பிடும்போது அதுலயும் சுகர் போட்டிருப்பாங்க. இதே நீங்க ஹோல் ஃபுட் கன்சியூம் பண்ணீங்கன்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். சுகரை கட் பண்றதுக்கு பிராக்டிகலா என்ன டிப்ஸ் இருக்கு? டிப் நம்பர் 1, டீ ஆர் காஃபி கன்சியூம் பண்ணும்போது நீங்க ரெகுலரா ஆட் பண்ற சுகரை விட ஹாஃப் ஸ்பூன் கம்மியா ஆட் பண்ணி சாப்பிடுங்க. சடனா ஸ்டாப் பண்ண தேவையில்ல. டிப் நம்பர் 2, சாஃப்ட் ட்ரிங்க் சாப்பிடறதுக்கு பதிலாக நீங்க லைம் வாட்டர் எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 3, நீங்க கடையில வாங்கி சாப்பிடுற ஃபுட் லேபிள் இருக்கும். அந்த லேபிள்ல சுகர், சிரப், குளுக்கோஸ், கார்ன் சிரப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கன்சியூம் பண்ணுங்க. டிப் நம்பர் 4, புரோட்டீன் ரிச் ஃபுட். நீங்க எக், சிக்கன், கர்டு, பன்னீர், நட்ஸ் இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கங்க. இது கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணீங்கனாலே 1 மந்த்க்கு அப்புறம் கண்டிப்பா டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோல என்னென்ன பார்த்தோம்? சுகர் கட் பண்ணா எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கிரேவிங்ஸ் ரெடியூஸ் ஆகும். உங்களோட ஸ்கின் கூட இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கம்ப்ளீட்டா சுகர் அவாய்ட் பண்ணணும்னு இல்ல. மெயின் கோல் என்னன்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல ஆடட் சுகரை கண்ட்ரோல் பண்றது. ஸோ இதை பண்ணிக்கிட்டே நீங்க பேலன்ஸ்டு டயட்டையும் ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா 3 to 4 days எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃபிட்னஸ் ரிலேட்டட் சயின்ஸ் பேஸ்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க டெய்லி எவ்வளவு சுகர் கன்சியூம் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபிட்னஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.